ஹே ஹாய் ஹலோ கைஸ் வெல்கம் பேக். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, கொஞ்ச நாளாகவே பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து இந்த ஆப் ரிவ்யூ மாதிரி எதுவுமே பண்ணலை. கடைசியாக ஒரு 2 வீடியோ தான் பண்ணோம். ஸோ அதனால் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு டாப் 3 பெஸ்ட் ஃபைல் ட்ரான்ஸ்ஃபரிங் ஆப்ஸை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம சேனலுக்கான அப்டேட்ஸும் கொடுக்க போகிறோம். அடுத்து என்னென்ன மாதிரி வீடியோஸ்லாம் வரப்போகுதுங்கிற மாதிரி ஒரு சில அப்டேட்ஸும் இன்றைக்கி நான் கொடுக்கலான்னு இருக்கேன். ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் வந்து லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. நான் உங்கள் நிபிடெக் நிதிஷ். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ 2 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் ஒரு பெரிய படத்தையோ இல்லை ஃபைலையோ வந்து உங்கள் ஃப்ரெண்டுக்கு நீங்கள் மொபைல் மூலமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னா எந்த ஆப்பை மெயினாக யூஸ் பண்ணீங்க? ஷேரிட், ஜெண்டர். ஸோ இந்த ஆப்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வருஷம் முன்னாடி இந்தியன் கவர்மெண்ட் வந்து சைனீஸ் ஆப்ஸ்லாம் யூஸ் பண்ணக்கூடாது பேன் பண்ணப்போ இந்த ஷேரிட் மாதிரி உட்பட ஆப்ஸ்லாம் வந்து சுத்தமாக பேன் பண்ணிட்டாங்க. நல்ல வேலையாக அதை பேன் பண்ணாங்க. ஏன்னா ஷேரிட் ஆப்பில் பார்த்தீங்கன்னா உங்களை ஃபைன் ட்ரான்ஸ்ஃபர் மட்டும் பண்ணுறது இல்லாமல் கண்ட நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வந்து புஷ்அப் பண்ணும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆட்ஸ் வந்து நிறைய தரும். ஸோ இதை வந்து பேன் பண்ணது பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல விஷயமே சொல்லுவேன். ஸோ அதெல்லாம் தவிர்த்துட்டு இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு 3 ஃபைல் ட்ரான்ஸ்ஃபரிங் ஆப்பை தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபைல் ட்ரான்ஸ்ஃபரும் ஃபாஸ்ட்டாக பண்ணும், எந்த விதமான ஆட்ஸையும் வந்து நம்மளுக்கு புஷ் பண்ணாது. ஸோ அப்படி என்னெல்லாம் ஆப் இருக்குன்னு சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். ஸோ நம்ம லிஸ்ட்டில் 3ஆவதாக பார்க்கக்கூடிய ஆப் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஷேர்மி. இந்த ஷேர்மி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஷாமியோட ப்ராடக்ட்னே சொல்லலாம். முதல்ல இந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா ரெட்மி ஃபோன்ஸ்லையும் எம்ஐ ஃபோன்ஸ்லையும் மட்டும் தான் கொடுத்துருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி இதை வந்து காமனாக எல்லா மொபைலுக்கும் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இதை வந்து ப்ளே ஸ்டோர்லேயே அஃபிஷியலாக லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ஆப் வந்து நீங்கள் ப்ளே ஸ்டோர்லேருந்தே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்பை யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிள் தான். ஸோ நீங்கள் ஆப்குள்ளே போயிட்டு நீங்கள் சென்ட் பண்ண போகிறீங்களா ரிசீவ் பண்ண போகிறீங்கன்னா முதல்ல கேட்கும். ஸோ நீங்கள் சென்ட் பண்ண போகிறீங்கன்னா எந்த மூவியோ இல்லை எந்த ஃபைலையோ நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறீங்களோ அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் சென்டுன்னு கொடுத்தீங்கன்னா போதும், உங்களுக்கு வந்து சென்டர் பேஜுக்கு வந்துடும். நெக்ஸ்ட்டு ரிசீவருக்கு என்ன பண்ணணும்னா ரிசீவ் பேஜில் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளூடூத் அந்த ஒய்ஃபை ஹாட்ஸ்பாட் 3மே ஆன் பண்ணுற மாதிரி சொல்லும். ஸோ இது ஆன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பக்கத்தில் எந்த சென்டர் இருக்காரோ அவருக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் போகிற மாதிரி இருக்கும். சென்டருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனும் வர மாதிரி இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா QR கோட் ஸ்கேன் பண்ணுற மாதிரியும் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் பக்கத்துலேயே இருந்தீங்கன்னா உங்கள் சென்டர் மொபைல்லேருந்து ரிசீவரோட QR கோடை ஸ்கேன் பண்ணி அது மூலமாக வந்து உங்களோட ட்ரான்ஸ்ஃபர் ஸ்பீடை வந்து ரொம்பவே சீக்கிரமாக முடிச்சிடலாம். இதோட ஃபைல் ட்ரான்ஸ்ஃபரிங் ஸ்பீடுன்னு பார்த்தீங்கன்னாலும் ரொம்பவே நல்லா இருக்குது. அது இல்லாமல் ஒரு முக்கியமான விஷயம், இது வந்து ஒரு ஷாமி ஆப்பாக இருந்தாலுமே இதில் வந்து எந்த விதமான ஒரு ஆட்ஸும் வரத்தில்லை, எந்த விதமான தேவையில்லாத நோட்டிஃபிகேஷனும் இதில் வரத்தில்லை. இது வந்து இதில் ஒரு முக்கியமான விஷயமே நம்ம சொல்லலாம். ஸோ நம்ம லிஸ்ட்டில் 2ஆவதாக பார்க்கக்கூடிய ஆப் எதுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த சைனீஸ் ப்ராடக்ட் ஆப்பே வேணாம், நான் ஷாமி ஃபோனே யூஸ் பண்ண மாட்டேன், ஷாமியோட ஆப் மட்டும் எப்படா யூஸ் பண்ணணும்னு கேட்குறவங்க எல்லாருக்குமே ஒரு ஆல்டர்னேட்டிவாக வந்தது தான் கூகுளோட ஃபைல்ஸ். ஸோ கூகுள் ஃபைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபைல் ஷேரிங் ஆப்பாக மட்டும் ஒர்க் ஆகாது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளீனர் ஆப்பாகவும் ஒர்க் ஆகும், இது பார்த்தீங்கன்னா ஃபைல் மேனேஜர் ஆப்பாகவும் ஒர்க் ஆகும். ஸோ இந்த ஆப் வந்து யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். ஸோ இந்த ஆப் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபஸ்ட் எடுத்த உடனே நீங்கள் ரிசீவர் அண்ட் சென்டர் 2 மொபைலுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட் எடுத்த உடனே கனெக்ட் பண்ணணும். ஸோ கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களால் எந்த ஃபைலையுமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஸோ இதை கனெக்ட் பண்ணதுக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ப்ளூடூத் ஹாட்ஸ்பாட் அண்ட் ஒய்ஃபை தேவைப்படும். ஸோ இது 3மே ஆனில் இருக்கும்போது தான் இந்த 2 ஆப்புமே கனெக்ட் ஆகும். கனெக்ட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த விதமான ஃபைலையும் இதில் வந்து ஷேர் பண்ணிக்கலாம். இதோட ஷேரிங் ஸ்பீடுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கூகுளுங்கிறதுனால இதில் எந்த விதமான ஆட்ஸும் நம்மளுக்கு புஷ் ஆகாது. ஸோ உங்களுக்கு வந்து எந்த விதமான சைனீஸ் ப்ராடக்ட் ஆப்பும் வேணாம், எனக்கு வந்து கூகுளில் தான் வேணும்னா இது ஒரு பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ வரக்கூடிய எல்லா புது மொபைலுமே இந்த ஆப் வந்து டிஃபால்ட்டாகவே அவங்க இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துட்றாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயம்னே சொல்லுவேன். ஸோ கூகுளோட ஃபைல்ஸே வந்து 2ஆவது இடம்னா அப்போ முதல் இடத்துல எந்த ஆப் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் நிறைய பேர் என்ன கேட்பீங்க. ஸோ உங்கள் மொபைலில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நீங்கள் யூஸ் பண்ணுற பிராண்டை பொறுத்து அவங்க ஒரு ஷேரிங் ஆப் கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு எம்ஐ ஃபோன் யூஸ் பண்ணுறீங்கன்னா மேலே நோட்டிஃபிகேஷன் பார்லேருந்து ஸ்க்ரோல் டவுன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்ஐ ஷேரும் கொடுத்துருப்பாங்க, ரியல்மி ஃபோன்னா ரியல்மி ஷேர், ஓப்போனா ஓப்போ ஷேர், விவோனா விவோ ஷேருன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஷேரிங் ஆப் வந்து நம்ம வந்து ஒரே கம்பெனி மொபைலாக இருந்தால் அதை மாற்றி மாற்றி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது ஒரு பெட்டர் ஆப்ஷன் தான். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவில் நான் அதை பற்றி பேச போகிறதில்ல. ஒட்டுமொத்தமாக எல்லா ஆண்ட்ராய்டு ஃபோனும் நீங்கள் எந்த கம்பெனி வச்சுருந்தாலும் சரி, ரெட்மியா சரி, ரியல்மியா சரி, ஓப்போவா சரி, ஒன் ப்ளஸ் இருந்தாலும் சரி, எல்லா மொபைலுக்குமே பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோனில் டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய ஆப்பை வச்சு நீங்கள் வந்து ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ அப்பேற்பட்ட ஒரு ஆப் தான் பார்த்தீங்கன்னா நியர்பை ஷேர். ஸோ இந்த நியர்பை ஷேரை வந்து நீங்கள் எங்கேருந்துமே எக்ஸ்டர்னலாக வந்து உங்களால் டவுன்லோட் பண்ண முடியாது. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோனில் டிஃபால்ட்டாக கொடுத்துருக்கிறது தான். நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ண பார்த்தாலுமே இது உங்களால் பண்ண முடியாது. ஏன்னா டிஃபால்ட்டாக ஏற்கனவே உங்கள் ஃபோனில் வந்து இது இன்ஸ்டால் ஆகிருக்கும். ஸோ இந்த நியர்பை ஷேர் ஆப் பார்த்தீங்கன்னா 2017க்கு மேலே வந்த எல்லா மொபைலுமே இப்போ டிஃபால்ட்டாக இருக்குது. உங்களுக்கு ஆண்ட்ராய்டு ஓரியோலேருந்து இந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபால்ட்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஆப் வந்து உங்கள் மொபைலில் இல்லைன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நோட்டிஃபிகேஷன் பார் வந்து ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு அதில் எடிட் ஆப்ஷனில் போனீங்கன்னா
சங்கிலியை சுருத்தின மாதிரி வந்து ஒரு சிம்பிள் வந்து நியர்பை ஷேர்னு சொல்லிட்டு இந்த ஆப் உங்களுக்கு டிஃபால்ட்டாக கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் எடுத்து கட் பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதை வந்து நோட்டிஃபிகேஷன் பாரில் தான் நம்மளால் மேக்ஸிமம் வந்து ஆக்சஸே பண்ண முடியும். ஸோ இந்த நியர்பை ஷேரை வந்து யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிள் தான். உங்கள் சென்டர் ரிசீவர் 2 மொபைலுமே வந்து இந்த நியர்பை ஷேரை ஆன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து உங்கள் கேலரியோ இல்லை வந்து வீடியோ பிளேயரோ இல்லை ஃபைல் மேனேஜர்லேயோ போயிட்டு நீங்கள் எந்த ஃபைலை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுமோ அதை கிளிக் பண்ணிட்டு ஷேருன்னு கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஷேர் ஆப்ஷனில் நியர்பைன்னு கொடுத்தீங்கன்னா உங்கள் பக்கத்தில் ரிசீவரோட டிவைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காட்டும் எந்த ஃபோன் வந்து இப்போ பக்கத்தில் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அது கிளிக் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபைல் வந்து டேரெக்டாகவே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். இதுக்கு எந்த விதமான ஒரு ஆப் இன்டர்ஃபேஸும் இருக்காது. நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வந்து உங்களோட மொபைலில் சாதாரணமாக கேலரியோ இல்லை ஃபைல் மேனேஜர்லேருந்து ஃபைல் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இருக்கிறதுலே பார்த்தீங்கன்னா இந்த நியர்பை ஷேர் தான் ரொம்பவே ஸ்பீடாக வந்து ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது. கிட்டத்தட்ட 2 GB இருக்கிற ஃபைலை கூட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பார்த்தேன். ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபைல் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுது. ஸோ இந்த நியர்பை ஷேர் தான் என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் ஷேரிங் ஆப்னே நான் சொல்லுவேன். நானும் இதை தான் இப்போ கரண்ட்டாக வந்து நிறைய நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் வந்து ஃபைல் ஷேர் பண்ணும்போது இல்லை படம் ஷேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பை தான் நான் மெயினாக வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன்னே சொல்லுவேன். ஸோ அப்புறம் கடைசியாக வந்து இந்த 3 ஆப்புக்குமே காமனாக கூடிய ஒரு சின்ன பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் வந்து ஒய்ஃபையோ ரவுட்டரோ போட்டிருந்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்குள்ளே அந்த ஒய்ஃபை ரவுட்டர் ரேஞ்சுக்குள்ளே வந்து நீங்கள் இந்த ஆப் யூஸ் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து படம் ஷேர் பண்ணுறீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக இந்த 3 ஆப்புமே வந்து கொஞ்சம் மக்கர் பண்ணுது. ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த 3 ஆப்புமே வந்து பார்த்தீங்கன்னா ஒய்ஃபை அண்ட் ப்ளூடூத் அண்ட் ஹாட்ஸ்பாட்டை பொறுத்து தான் வந்து இந்த 3 ஆப்புமே வந்து ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது. ஸோ அதனால் உங்கள் வீட்டில் வந்து இந்தமாரி ஒய்ஃபை இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோன் வந்து அந்த ஒய்ஃபை கூட கனெக்ட் ஆகிட்டு இந்த மொபைல் கூட கனெக்ட் ஆகாமல் ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது கொஞ்சம் சிக்கலாக இருக்குது. ஸோ நீங்கள் இதுமாதிரி ஒரு பெரிய ஃபைலை வந்து ஷேர் பண்ணுறீங்கன்னா மேக்ஸிமம் வந்து ரவுட்டர் வந்து ஆஃப் பண்ணி வச்சுருங்க. இல்லைனா வந்து அந்த ரேஞ்சை தாண்டி போய் நீங்கள் வந்து இந்த ஃபைலை வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது மற்றபடி கிளியராக இருக்கும். ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா அவுட் சைட்லையோ இல்லைனா வந்து உங்கள் வீட்டில் ஒய்ஃபை ரவுட்டரோ இல்லைன்னா இந்த 3 ஆப்புமே பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். உங்கள் ஃபைல்ஸ் வந்து ரொம்பவே ஸ்பீடாக வந்து ட்ரான்ஸ்ஃபரும் ஆகும். ஸோ அவ்வளோதாங்க, இதுதான் நம்ம லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய பெஸ்ட் 3 ஃபைல் ட்ரான்ஸ்ஃபரிங் ஆப். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இப்போ நான் சொன்ன ஆப்ஸ் தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க. அப்படி சில பேர் இல்லாமல் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா இந்த ஆப்ஸ் வந்து அவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா நம்ம வீடியோ வந்து அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. இதை பார்த்து அவங்க தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ மற்றபடி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருனா வந்து இந்த ஷேரிட்டோ ஜென்ரோ இந்தமாதிரி ஆப் இன்னும் வச்சுருந்தாங்கன்னா அவங்க ஃபோனில் முதல்ல வந்து அதை அன்இன்ஸ்டால் பண்ண சொல்லுங்கள். ஏன்னா அது வந்து ரொம்பவே ஆபத்தானது நம்ம ஃபோனுக்கு. ஆட்ஸ் வந்து தேவையெல்லாம் புஷ் பண்ணும், டேட்டா வந்து திருடுறதுக்குமே அதில் வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம சேனலுக்கான அப்டேட் என்னென்னு சொல்லிடுறேன். ஸோ இப்போ நான் இந்த வீடியோ ஷூட் பண்ணியிருக்க டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 839 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா என்னோட மனமார்ந்த நன்றி. ஸோ நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 10 to 15 டேஸில் வந்து 1000 சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் பண்ணிவிடும். ஸோ அப்படி ரீச் பண்ண உடனே 1000 சப்ஸ்கிரைபர் வந்த உடனே பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து முதல் முறையாக வந்து நான் லைவ் செக்ஷன் வரேன். ஸோ லைவ் செக்ஷன் வந்து உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் இருக்குது, என்னென்ன வேணுமோ அதை பற்றி நீங்கள் வந்து எங்கிட்ட கேட்கலாம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்போ வந்து நம்ம சேனலில் வந்து இந்த 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் 4000 வாட்ச் ஹவர்ஸ் ரீச் ஆகுதோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலோட ஒரு ஸ்டூடியோ டூர் வீடியோ போடலான்னு ஐடியாவில் இருக்கேன். அது இதுதான் நம்ம சேனலை வந்து அப்டேட் பண்ண போகிறது. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இன்ட்ரோ வீடியோ இருக்குல்ல, அந்த நிபு டெக்னு வரும்ல, ஸோ அதெல்லாம் வந்து சேஞ்ச் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஸோ இதெல்லாம் தான் அடுத்து என்னென்ன ஸ்டெப்ஸ் என்னென்ன அப்டேட் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் யோசிச்சு வச்சுருக்கிறது. எப்படியும் வந்து நம்ம 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் லைவ் வரதுக்கு முன்னாடி எப்படி இன்னும் ஒரு 1 இல்லை 2 வீடியோ போடுவேன். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நான் எந்த டைமிங் என்னென்னு மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டாகிராமில் வந்து நான் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிங்க. மேக்ஸிமம் வந்து ஒரு ஈவினிங் டைம்லேயே நம்ம லைவ் வர பார்ப்போம், ஒரு 5 to 7க்குள்ளே. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் எல்லாருக்குமே கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கும். நீங்கள் எல்லோரும் வந்து லைவில் வரதுக்கும் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். ஸோ அவ்வளோதாங்க, இதுதான் இன்றைக்கி வீடியோவோட மெயினான கண்டென்ட் நான் சொல்ல வந்தது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வந்து லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் நான் உங்கள் நிபு டெக் நிதிஷ் சைனிங் அவுட். பாய்.